வணக்கம். இன்னைக்கு நாம போட்ட ஒரு போஸ்ட், ஒரு வீடியோவுக்கு வந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோ தாங்க இது. அதையப்பா நீ டெக்ஸ்ட்லயே போட்டிருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரியான கமெண்ட் காமனா நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அவங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு வேண்டியும் ஒரு விளக்கமா எல்லாருக்குமே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்களே என்னென்ன உள்ளுக்குள்ள பேஜஸ்ல எல்லாம் நம்ம சேனல் எல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு விளக்க வீடியோ தான் இது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை பார்க்கலாம். மெயினாக நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுற ஆட்கள் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ என்ன கமெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ப்ரோ, நீங்கள் சாப்பிட்றத பற்றி தான் போடுறீங்க. உங்கள் ஊரில் நல்ல இடம் இருக்குது, அது இப்போ நல்லா இல்லை. முடிஞ்சால் அதை சுத்தம் பண்ண பாருங்கள். சண்முக நதி எப்படி இருக்குது அதை வீடியோ போட்டு சுத்தம் பண்ண பாருங்க ப்ரோ. ஸோ இவர் நம்மளை பற்றி எதுவும் நெகட்டிவாக போட்டதுனால நாம் ரிப்ளை பண்ணுறோம் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய வருது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதை பற்றி பேசுங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் போடுங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்கன்னு சொல்லிட்டு டெய்லியுமே எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெசஞ்சர்லேயோ இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸ்லேயோ ஏதோ ஒரு மூலியமாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய மக்களிடம் வருது, நிறைய ரிப்போர்ட்டர்ஸே போடுறாங்க. பட் அந்த பதிவுகளை ஓகே நான் பண்ணுறேங்க போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தவிர்த்துறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாதாரண ஒரு யூடியூப் சேனல், சாதாரண ஒரு ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், அவ்வளோதான். நாம் ப்ரெஸ்ஸோ மீடியாவோ கிடையாது. அதாவது மீடியா இந்த சென்ஸ் இது சோஷியல் மீடியா தான். நீங்கள் ஒரு மாஸ் மீடியா அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ப்ரெஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், எதுனாலும் அவங்களுக்கு ஒரு லீகல் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க பேக் போன இருப்பாங்க. எதை பற்றி வேணால் அவங்க பேசலாம், எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில் தான் இந்த சேனலை ரன் பண்ணணும். உங்கள் சேனலில் சாப்பிட்ற வீடியோ மட்டும்தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை, அதாவது சாப்பிட்ற வீடியோக்களும் வரும். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம பழனியை பற்றி அதிகமான பதிவுகள், ஒரு டேட்டா பேஸாக உருவாக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு தான் இந்த பேரே வச்சேன். இன்றைக்கும் நீங்கள் நம்ம பழனிக்குள்ளே இருக்கிற எதை பற்றி என்னுடைய சேனல்லையோ பேஜ்லையோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா பேஸாக நிற்கும். அதில் உணவு சார்ந்த வீடியோக்களும் உண்டு. அவ்வளோதானே தவிர உணவு மட்டுமே பிரத்யேகமாக நம்ம சேனலில் இருக்காது. அது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்கள் ஒரு சேனல் பேஜ் ரன் பண்ணணும்னா அதை நம்ம க்ரோத் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது 2 வழிகள் தான். என்ன அப்படின்னா, ஒன்று என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் காமெடியாவோ பாட்டு பாடியோ டான்ஸ் ஆடியோ நடிச்சோ மக்களை மகிழ்விக்கணும், அவங்க பொழுதை கழிக்கணும், அவங்கள என்கேஜாக வச்சுக்கணும். அது ஒரு வழி. இல்லாட்டி நீங்கள் உணவு சார்ந்த வீடியோஸை அதிகமாக போடணும். ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி, ஃபுட் இன்ட்ரெஸ்ட், அப்படி ஃபுட் விளாக் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுடைய சேனல் க்ரோத் ஆகும். ஸோ அதனால் உணவு அப்படிங்கிறத தவிர்த்து எந்த சேனலும் இன்றைக்கி வளர முடியாது. தாண்டி பெருசு பெருசாக வளர்ந்துருக்காங்க. மதன் கௌரி மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் லெஜண்ட்ஸ். ஸோ ஒரே டாபிக் பற்றி பேசி, அதாவது வெறுமனே நம்ம கரண்ட் இஷ்யூஸ் பற்றி பேசி அப்படியே வீடியோ போட்டு போகிறது, வேறு எதை பற்றியும் அவங்க பேசுறது இல்லை. அப்படிங்க அவங்களாம் லெஜண்ட்ஸ், வளர்ந்துட்டாங்க. இனி அதை பற்றியெல்லாம் இப்படித்தான் வளரணும், இதை பண்ணி தான் வளரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கான கட்டாயம் அப்படிங்கிறது மென்மேலும் வளரணும், இன்னும் புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வரணும். அப்படிங்கிறதால உணவு சார்ந்த பதிவுகளும் நமக்கு கட்டாயமாக இருக்குது. அதை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இஷ்யூ பற்றி பேசுங்க அப்படின்னா, எனக்கு சமீபத்தில் வந்த 2 முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிவாரத்தில் கடைகளெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவே இல்லை, அதை பற்றி ஒரு வீடியோ போடும். அது கோர்ட்டு சம்மந்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. அதில் நாம் ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது கோர்ட்டை அவமதிக்கிற ஒரு விஷயமாக கோர்ட்டே கருதும். நம்ம மேலே வழக்கே டைரெக்டாக கோர்ட்டே நடவடிக்கை எடுக்கலாம். கோர்ட் அவமதிப்பு அப்படின்னு சொல்லி எந்த யூடியூப் சேனல் யார் மேலே வேணாலுமே அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் சட்ட ரீதியாக உள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் கருத்து தெரிவிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கும் இப்போது என்ன பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இப்போ அடிக்கடி நம்ம வாக்கிங் போவோம். ஆனால் இப்போ வாக்கிங் போகிறதுக்கே தோன்றதில்லை. அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்தது நம்ம ஊருக்கு பக்கத்தில். அதில் நிறையா பேரை கைது பண்ணி கொண்டாந்து பழனியில் இருக்க ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. இதை பதிவு பண்ண வேண்டியது ப்ரெஸ்ஸு தான். ஸோ நாம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது நம்ம மேலே நிறைய பேர் பாயறதுக்கான ஆபத்துகள் இருக்குது. பர்சனல் அட்டாக்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் அதை தவிர்த்துக்கிறது. ஒரு ரிப்போர்ட்டர் பிரதர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் அவர்கிட்ட ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். அதை போட முடியாத காரணம்
அந்த பதிவு நாம் இட முடியாத காரணம் அப்படிங்கிறது இது ஒன்று தான். ஏன்னா ஒரு யூடியூபராக நாம் அதை செய்யும்போது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. சீக்கிரமாக எமோஷ்னலாக நம்மகிட்ட வந்து அதை எப்படியாவது ரியாக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, இண்டிவிஜுவலாக நம்மளாம் நடத்துகிறோம். அதே ஜாலியாக நம்ம போயிட்டோம்னு வைங்க, பார்த்தா சிரிக்கிறோம் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வணக்கத்தோட போயிடும். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கான ஆபத்தை நம்மளே வர வச்சுக்கிற சூழலை உருவாக்குற ஒரு சிக்கல் இருக்கிறனால தான் நான் இதை தவிர்த்துக்கிறது. மற்றபடி இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதா, நீங்கள் சாப்பாட்டை பற்றி எதாவது பேசணும்னா நீங்கள் நம்ம சேனலில் கோயில் திருவிழாக்கள் பழனி பற்றின முக்கியமான விஷயங்கள், ஏன் ரீசெண்டாக வந்து பாய்ஸ் ஹை ஸ்கூலில் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய உபயோகமான, கூட்டக்காரங்க வந்தால் ஃப்ரீயாக தங்குறதுக்கு எத்தனை வசதி இருக்குது பழனிக்குள்ள அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உபயோகமான வீடியோக்களும் நம்மளுடைய சேனல்ஸில் இருக்குது. கோயில் கடவுள் பற்றி பழனியுடைய வரலாறு பற்றியுமே நாம் வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற வீடியோவை மட்டும் பார்த்துட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சஜஸ்ட் ஆச்சுன்னா நம்ம பேஜ்லேயோ சேனல்லையோ வேறு என்னென்ன வீடியோ அவன் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம உணவு வீடியோ மட்டும் போடுறதில்ல. மேக்சிமமே நான் வந்து வாரத்துக்கு ஒரு ஃபுட் வீடியோ, ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ அப்படி தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவிலு, லேண்டு, அது போக வந்து உங்களுக்கு என்னென்ன ஜென்ரலான விஷயங்கள் இருக்குது, புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு உபயோகமானதும் அதே மாதிரி என்னென்னலாம் புதுசாக பழனிக்குள்ளே வருது அப்படிங்கிறத பற்றி நாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்படியான குற்றச்சாட்டை வந்து நான் முற்றிலும் மறுக்கிறேன். உணவு சார்ந்த வீடியோ மட்டும் போடுறது நம்ம சேனலில் வருது அப்படிங்கிறத வந்து நான் மறுக்கிறேன். ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. தொடர்ந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் இந்த நம்ம பேஜில் வரக்கூடிய தொடர்ந்து இந்த மாதிரியான காமனான கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வீடியோக்கள் நம்ம வந்து ரெகுலராக போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது வந்து உண்மையிலேயே உபயோகமாக இருக்குதா, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோக்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா இது எங்களுக்கு தேவையில்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வர்ற ஆதரவுகளை வச்சு தொடர்ந்து இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோக்கள் அதை பொறுத்து மேற்கொண்டு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.